ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி அயிலை மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயத்தை 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்க போகிறோம். நான் மீனையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். மீனோட தலையும் வாலும் மட்டும்தான் நான் இன்றைக்கி குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் முழுசாகவே போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் இந்த மாதிரி சீரகத்தோடு சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது பொரிகிற ஸ்டேஜில் கருவேப்பிலையும் பச்சை மிளகா, நல்லா பெரிய சைஸ் பச்சை மிளகாயை நான் இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம பல்ஸ் விட்டு மிக்ஸி ஜாரில் வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயோட ஸ்மெல்லோடு சேர்த்து நல்லாயிருக்கும். இதை எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கலாம். பல்ஸ் விட்டு சேர்த்ததுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இந்த தக்காளி வெங்காயம் மட்டும் வேகிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி நம்ம புளி நிறையா சேர்த்து செய்ய போகிறோம் குழம்புல, அதனால் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூட நல்லா வதக்கிக்கிறேன். நான் மிக்ஸி ஜாரில் இருந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ கறி மசாலா நான் 1 ஸ்பூனும் மீன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தனியாக சேர்த்தது, அதுவும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் புளி கரைசலோட எதுவுமே நான் சேர்த்து கரைக்கலை. நான் பச்சையாக புளியை மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஸோ மசாலா எல்லாத்தையும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். நான் உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வேக வச்சுக்கிறேன். மீன் க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்து நல்லா 2 டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துக்கணும். அயிலை மீனில் அதிகமாக முள் இருக்காது. நம்ம குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம். சென்டர் முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வர்ற அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணியும் வேக வச்சுக்கலாம்.
அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ளேமை அதிகப்படுத்திக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து தேங்காய் கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கேன், அந்த பேஸ்ட்டை நான் சேர்த்திக்கிறேன். இது வந்து குழம்ப வந்து கெட்டிப்படுத்துறதுக்காக நான் இதை சேர்த்திக்கிறேன். இது சேர்த்தி இது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம புளியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தான் கல்லுப்பு சேர்த்துருந்தேன், இப்போ இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. நம்ம மீனை சேர்க்கும் போது ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிச்சுது அப்படின்னா அது எல்லாம் உடஞ்சி தனித்தனியாக வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து மீனோட தலையும் வாலும் சேர்த்துக்கிறேன். மீன் வந்து நல்லா குழம்புல மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா குழம்புல டிப் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓரத்தில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அப்பப்போ எடுத்து நம்ம உள்ள குழம்புல மூழ்காத மீனை மட்டும் நல்லா கொஞ்சம் டிப் பண்ணி விட்டுறலாம். மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அதிகமாக கிளறி விடக்கூடாது, மீன் வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.